வணக்கம் சார். வணக்கம். நீண்ட இழுபறிக்கு பின்னாடி விசிக தலைவர் திருமாவளவன் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்க அப்படின்னு அறிவிச்சிருக்காரு சார். ஸ்டில் விஜய் அவர்களால் ஆளுநரை சந்திக்க முடியல அப்படின்ற ஒரு சூழல் தான் இருக்கு சார். என்ன ஆகும் இதன் பிறகு? இது பெரிய ஜனநாயக அவலம்ங்க. இது எந்த மாநிலத்திலும் நடக்கக்கூடாத ஒரு விஷயத்தை இந்த மாநிலத்தில் இந்த கவர்னர் நடத்திட்டு இருக்காரு. அது கவர்னர் நடத்துகிறாருன்னு நம்ம சொல்ல முடியாது. மத்தியில் ஆள்கிற பிஜேபியினுடைய அஜெண்டா தான் இது. ஒரு பெரும்பான்மையோடு அவர் போகிறார். இப்போ 120 சட்டமன்ற உறுப்பினர்கள் அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அந்த ஆதாரத்தோடு அவர் கவர்னரை சந்திக்க போகிறாரு. இந்த இழுபறி இவ்வளவு நேரம் நடந்ததுங்கிறத நம்ம பார்த்தோம். தமிழகத்திற்கு ஒரு தனி கவர்னர் வேணும் அப்படின்னு பலமுறை இங்கே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆர்.என். ரவி கிளம்பி போன பிறகு கேரளத்திற்கும் தமிழகத்திற்கும் ஒரே கவர்னர் அப்படின்னு சொன்னதுனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை வருது. இப்போ தமிழகத்திற்கு ஒரு கவர்னர் இருந்தாருன்னா அவர் எப்போ வேணாலும் நம்ம சந்திக்க முடியுங்கிற சூழ்நிலை இருந்திருக்கும். ஏற்கனவே இது எல்லாமே இவங்க திட்டமிட்டுருக்காங்கங்கிறத இப்போ நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. சார், இப்போ இதுக்கு முன்னாடி தமிழக அரசியல் கட்சிகளுக்குள்ள சில பிரச்சனைகள் இருந்துச்சு. இப்போ அவங்க எல்லாம் சமாதானம் ஆயிட்டாங்க. இப்போ ஆளுநர் முரண்டு பிடிக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ ஒட்டுமொத்த தமிழக கட்சிகள் வர்சஸ் ஆளுநர் பாஜக அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா சார் களம்? இல்லைங்க, அப்படி சொல்ல முடியாதுங்க. இந்த தாமதமே திட்டமிட்டு ஏற்படுத்தப்பட்டதோன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ விடுதலை சிறுத்தைகள் அவங்க அனுமதி கடிதம் கொடுத்தால் கூட கொடுத்த மாதிரி இருக்கணும், கொடுக்காத மாதிரி இருக்கணும்னு ஏதோ திட்டம் நடந்ததாகவே நமக்கு தோணுது. ஏன்னா நேற்று காலையில் அவர் ஆரம்பித்தார் பதில் சொல்கிறேன்ட்டு. 2 எம்எல்ஏக்கள் தான் இருக்காங்க. ஒரு உயர்மட்ட குழுவை நாங்கள் கூட்டுறோம், எங்கள் நிர்வாகிகள்கிட்ட நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னா கூட 2 நாள் பேச வேண்டிய தேவை என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா கம்யூனிஸ்டுகள் கூடுனாங்க, முடிவெடுத்தாங்க, அறிவித்தாங்க, சொல்லிட்டு போயிட்டே இருந்துட்டாங்க. அப்போ இவங்க தொடர்ந்து ஒரு 4 நாளாக இந்த இழுபறியை அவங்க செஞ்சிட்டே இருக்காங்க. நான் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின்கிட்ட, எங்கள் தளபதி ஸ்டாலின்கிட்ட இதை நான் அறிவிச்சுட்டு தான் இந்த முடிவு எடுக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போ விஜய் சிஎம் ஆகணும்னு எப்படி திமுக தலைமை விரும்பும் இல்லையா? இப்போ அவங்க எந்த அளவுக்கு இதை தாமதப்படுத்தி கொண்டு போய் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்களோ தெரியல. இதில் பல சந்தேகங்கள் நமக்கு இருக்குது. கவர்னர் வெயிட் பண்ணி அவர் வெறுப்படைகிற வரைக்கும் ஒரு சூழ்நிலையை கிரியேட் பண்ணுவோமேன்னு கூட இங்கே நினச்சிருக்கலாம். அவர் வெறுப்படைந்து கிளம்பி போயிருக்கலாம். இது எல்லாமே இது சாதாரணமாக நிகழ்ந்ததாக எனக்கு தெரியவே இல்லை சார். அதே மாதிரி டிடிவி தினகரன் ஒரு குற்றச்சாட்டு குதிரை பேரம் அப்படின்ற ஒரு விஷயத்தை மேபி அதனால கூட இது இன்னும் டிலே ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா சார்? இல்லை, அதை சொல்லணும்ல. இப்போ அது குறித்த பேச்சே வரலையே. இப்போ அந்த கடிதம் போலியானது அப்படின்னு தினகரன் சொல்கிறாரு. உண்மையான கடிதத்தை நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க. உங்கள்கிட்ட அந்த எம்எல்ஏ ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கிறாருல, அந்த உண்மையான கடிதத்தை எடுத்துகிட்டு வாங்கன்னு கவர்னர் கேட்டால் இவங்க கொண்டு போய் கொடுக்க போகிறாங்க. அதில் இருக்கிற கையெழுத்தை அவர் சரி பார்த்து அவர் புரிஞ்சுக்க போகிறாரு இல்லையா? அப்போ யார் போய் சொன்னாங்கங்கிற ஒரு முடிவுக்கு கவர்னர் ஈஸியாக வந்துட முடியும். அதற்கான அவகாசமே கொடுக்கலையே. இப்போ இதற்கப்புறம் கவர்னர் ஒரு 4 நாள் கழித்து திரும்ப அந்த கடிதத்தை வாங்கி அது ஒரு டிபேட்டாக போகிறதுக்குள்ள இங்கே வேற ஒன்று நடக்கும்னு நமக்கு தோணுது. என்னென்னா இப்போ அதிமுக இருக்குது, மீண்டும் பழைய கதை தான். திமுகவும் அதிமுகவும் இணைந்து ஆட்சி அமைப்பதற்கான ஒரு வேலை நடக்கும். திமுக வெளியிலிருந்து ஆதரவு அளிக்கும். இன்றைக்கி திமுக விஜய்க்கு ஆதரவு அளித்த சில பேர் அதுலேருந்து வெளியில் வரலாம். இப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. அது ஒரு 15 நாள் போகும். அப்போது ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா நாட்களும் முடிந்துருச்சு, நாங்கள் குடியரசுத் தலைவர் ஆட்சியை இங்கே அமல்படுத்துகிறோம் அப்படின்னு வந்துட்டாங்கன்னா இந்த குடியரசுத் தலைவர் ஆட்சி முடிவதற்கே 2 வருஷம் ஆகும். அப்போ அதற்குள் விஜய் அவருடைய செல்வாக்குங்கிறது ஒன்றும் சரியில்லாம், இன்னும் பல மடங்கு ஏறலாம். இப்போ அது ஏதோ ஒன்று நடக்க போகுது. பட் என்ன இருந்தாலும் இந்த தமிழக மக்கள் ஒரு தலைவன் மேல் நம்பிக்கை வைத்து போட்ட இந்த வாக்குகளுக்கெல்லாம் இதுதான் பதிலான்னு நமக்கு புரியல. அப்போ இல்லை ஜனநாயகம் எங்கே இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி எழுதலை சார். அதுதாங்க, எல்லா மாநிலத்திலையும் அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதுதான் இப்போ தமிழகத்திலையும் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. தெரிந்தோ தெரியாமலோ இங்கே இருக்கிற கட்சிகள் பிஜேபிக்கு ஆதரவு மனநிலையில் இருக்காங்க கொஞ்சம் பேர். இனிமேலாவது அதை மாற்றிக்கணும். நீங்கள் தமிழகத்தை புறக்கணிக்கிற வரைக்கும், ஜனநாயகத்தை காப்பாற்றுகிற வரைக்கும் நாங்கள் உங்களோடு கூட்டணி வைக்க மாட்டோம்னு இங்கே இருக்கிற மாநில கட்சிகள் முடிவெடுத்தாலே அவங்க சரியாயிருவாங்க. பட் அதற்கான வாய்ப்பை இங்கே யாருமே எடுத்துக்கிட்டதா எனக்கு தெரியல. ஒரு அச்சுறுத்தலாகவே இல்லை. அவங்க தமிழகத்தில் இருக்கிற எவ்வளவு பெரிய கட்சியாக இருந்தாலும் நாம் சரியாக இல்லைன்னா அவங்க நம்மகிட்ட சரியாக இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற எண்ணத்தை இங்கே உருவாக்கணும். ஆனால் அப்படி உருவாகுதான்னா இல்லை. ஏன்னா இவங்க மேலேயே 1000 லஞ்ச ஊழல் வழக்குகள் இருக்குது, கொலை கொள்ளை வழக்குகள்லாம் இருக்குது. அப்போ அவங்களுடைய அச்சுறுத்தலுக்கு இவங்க போய் சரண்டர் ஆக வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது. ஸோ இதையெல்லாம் வைத்து தான் அவங்க அவ்வளோ ஆட்டம் போடுறாங்க. இப்போ விஜய் அவங்களுக்கு கிடச்சிருக்காரு, என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல.
சார் அதே மாதிரி வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு நாங்கள் வந்து துணை முதல்வர் வரைக்கும் கேட்போம் அப்படின்ட்டு வந்து திரு வன்னியரசு அவர்கள் காலையில் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தாரு. பட் ஆனால் இப்போ விசிகா நிபந்தனையற்ற ஆதரவு அப்படின்றது வந்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம். இதுக்கு பின்னாடியும் ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்குமா சார்? இல்லை, சூழ்ச்சிங்கிறது சட்டமன்றம் கூடும்போது நம்ம பார்க்க போகிறோம். ஒருவேளை நாளைக்கு மெஜாரிட்டி நிரூபிங்கள்னு சொல்லும்போது இதில் யாரெல்லாம் கழண்டு போகிறாங்கன்னு நமக்கு தெரியல. ஆனால் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டாம்னு காலையில் அவங்க சொல்லியிருந்தால் கூட இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போதைக்கு வேண்டாம், நாங்கள் இன்னும் சில மாதங்கள் ஆகட்டும், நாங்கள் தேவைப்படும் போது அந்த கருத்தை முன்வைப்போம்னு சொல்லியிருக்காங்க. கட்டாயமாக ஒரு மாதம் கழித்து அவங்க அரசு அதிகாரத்துக்குள்ளே வருவாங்க. அப்படி வராமல் இருப்பதற்கு எதற்கு இந்த ஆதரவு? விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்க கூடாது அப்படின்றதுல 2 திராவிட கட்சியிலும் முனைப்பா செயல்படுது அப்படின்ற ஒரு தகவல்கள் நம்ம கேள்விப்பட்டோம் சார். 2 பேரும் இணைந்து ஆட்சி அமைக்கிறது கூட வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொன்னாங்க. இதை மக்கள் எப்படி சார் ஏத்துப்பாங்க? ஏன்னா வந்து 2மே வந்து எதிரெதிர் துருவங்கள் அப்படின்னும் போது இவங்களை எதிர்த்து இவங்க வாக்கு கேட்டிருக்காங்க, இவங்களை எதிர்த்து இவங்க வாக்கு கேட்டிருக்காங்க அப்படின்னும் போது மக்கள் எப்படி பாக்குறாங்க? இந்த ஒரு சுச்சுவேஷன் எப்படி பாக்குறாங்க சார்? மக்கள் அவர்ஷனாக பார்க்குறாங்க. நீங்கள் தொடர்ந்து சோசியல் மீடியாக்கள்லையும் பல யூடியூப் சேனல்களும் பொதுமக்கள்கிட்டே கருத்தை கேட்டு போடுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எல்லாம் கொந்தளிச்சு போயிருக்காங்க. இப்போ அவங்க என்னென்னா, திமுகன்னா அதன் மீது ஒரு மரியாதை வச்சுருக்காங்க, அதிமுகன்னா அதன் மீது ஒரு மரியாதை வச்சுருக்காங்க, விஜய்னா அவர் மேலே ஒரு மரியாதை வச்சுருக்காங்க. இப்போ விஜய்ங்கிற ஒரு கேரக்டர் உள்ளே வந்தோடனே இவ்வளவு காலம் பகையாளியாக இருந்த நீங்கள் பங்காளியாக எப்படி மாறுறீங்க அப்படிங்கிற கேள்வியை அவங்க எழுப்புறாங்க. உங்களுடைய சுயநலத்துக்காக 2 பேரும் ஒன்று சேருவீங்க அப்படின்னா, இவ்வளவு காலம் உங்களை நம்பி நாங்கள் எதிரெதிராக சண்டை போட்டுக்கிட்டு இருந்த நாங்கள் முட்டாள்களான்னு கேள்வி கேட்குறாங்க. பல ஊர்களில் திமுக அதிமுக பரம வைரியாக இருக்காங்க. இப்போ அவங்கெல்லாம் நாளைக்கு ஒன்று சேர்ந்து செயல்படணும் அப்படின்னா அது மாதிரி ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது. மனநிலையிலேயே அப்படி கிடையாது அவங்க. அப்படி இருக்கும்போது நாங்கள் வந்து எங்களுடைய தேவைக்காக ஒன்று சேருவோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவாக இருப்போம் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளவே முடியல. இப்போ பாருங்கள், நேற்றுலேருந்து விஜய் ஒரு மீட்டிங்கில் பேசுகிற வீடியோ பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. அவங்க 2 பேரும் ஒன்று தான், 3ஆவதாக ஒருத்தன் வந்துட விடவே கூடாதுன்னு அவங்க அண்டர் லிங்க் வச்சுருக்காங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதுதான் இன்றைக்கி நடந்ததாக நம்ம பார்க்குறோம். நல்ல வேளையாக அந்த தவறை அவங்க செய்யலை. கடைசி நேரத்தில் இந்த மக்களினுடைய கோப குரலை கேட்டாங்க அவங்க. நம்ம இமேஜ் இன்னும் ரொம்ப தகர்ந்து போயிடும். நாளைக்கு மக்கள் மன்றத்தில் போய் நம்ம நிற்கவே முடியாது, எதிர்கால அரசியலே பாழா போயிருங்கிற ஒரு முடிவுக்கு வந்து தான் அந்த எண்ணத்தை அவங்க கைவிடுறாங்க. பட் இருந்தாலும் விஜய் வந்து சட்டமன்றத்தில் அவர் நிம்மதியாக ஒரு வேலையை பார்க்க முடியாதுங்கிறது மட்டும் நமக்கு புரியுது. ஏன்னா திமுகவுக்கு அதிமுக எவ்வளோ இடையூறு விளைவிக்கும் அவங்க ஆட்சியில் இருக்கும்போது, அதே மாதிரி திமுக ஆட்சியில் இருந்தால் ஏடிஎம்கேவும் பயங்கரமாக சட்டமன்றத்தில் சண்டை போடுவாங்க. ஆனால் இன்றைக்கி புதுசாக ஒருத்தர் வந்திருக்காரு, 2 பேரும் சேர்ந்து சண்டை போடும்போது அவர் தாங்குவாரான்னு ஒன்று இருக்குது. ஸோ இதெல்லாம் அனுபவம் இல்லாதவர்கள் வேறு. இப்போ அனுபவசாலிகள்னால் அவங்க வந்து சரிக்கு சரி வாதிடுவதெல்லாம் ரொம்ப ஈஸியாக நடந்துடும். அனுபவம் இல்லாத ஒரு 100-108 பேர் அங்கே போகிறாங்க. அப்போ இவங்க எப்படி அங்கே கையாளுவாங்க, இவங்கள அந்த பழந்தின்னு கொட்டை போட்ட 2 பேரும் எப்படி டீல் பண்ணுவாங்க, இதெல்லாம் நமக்கு தெரியவே இல்லை. பட் என்ன இருந்தாலும் விஜய்க்கு எதிராக இங்கே ஒரு பெரிய சூறாவளி அடிக்குதுங்க மட்டும் கண்கூட தெரியுது. சார் இப்போ 120 அப்படின்றது இன்னுமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு நம்ம சார் எப்போனாலும் கவுலான்ற சூழலில் அதிமுகவில் இருந்தோ இல்லை திமுகவில் இருந்தோ வந்து எம்எல்ஏக்கள் இந்த பக்கம் தாவதற்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? கட்டாயமாக இருக்குங்க. நீங்கள் திமுகவிலே அதிருப்தி எம்எல்ஏக்கள் வரக்கூடும். ஏன்னா திமுக கட்டுக்கோப்பான இயக்கம், அங்கே அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காதுன்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ அதிமுகவை பொறுத்தளவுக்கு பெரிய அதிருப்தியாக இருக்காங்க. அங்கிருந்து ஒரு 36 எம்எல்ஏக்கள் வெளியில் வந்ததெல்லாம் தகவல். தனியாக கூட்டம் போடுறாங்க. வெளியில் வந்ததுன்னா அந்த மீன்ஸ் இல்லை, தனியாக வந்து ஒரு கூட்டம் போடுறாங்க. அவங்க என்ன முடிவு எடுக்க போகிறாங்கங்கிறது இன்னொரு 2 நாளில் தெரிய போகுது. ஸோ அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் 2 கட்சிகள்லையும் இருந்தே சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்சி மாறி வருவதற்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. அல்லது நாளைக்கு வாக்கெடுப்பு நடக்கும் பொழுது அவங்க அமைதியாக இருப்பதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ வெளியிலேருந்து ஆதரவு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாமா சார்? இல்லை, இப்போ நீங்கள் வாக்களிக்கும் போது நீங்கள் ஒரு சிலர் அமைதியாகிட்டாங்கனாலே ஸ்ட்ரென்த் வந்து தாவேக்காவுக்கு அதிகமாகிடும் இல்லையா? ஸோ அதெல்லாம் இருக்குது. அது அந்த சுச்சுவேஷனில் நம்ம பார்க்கலாம். பட் அதிருப்திங்கிறது வந்து கட்சி அந்த திமுக அதிமுக 2 கட்சிக்குள்ளேயுமே இருக்குது. தொடர்ந்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் சார். தகவலுக்கு நன்றி. நன்றி.